Hi, hello, welcome friends. So this is Chandru from BT Cigarette. So in the video எதுக்காக பார்த்தீங்கன்னா Skinliteல வந்து புதுசா ஒரு நியூ வெர்ஷன் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அதை பத்தி ஒரு ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்னா ஸோ நான் ஒர்க் அவுட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ண வரைக்கும் ஸோ Skinlite வந்து அந்த ப்ராடக்ட் வந்து சேல் கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. ஸோ எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அது ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இருக்கு. ஸோ டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணுறாங்க, ஸோ யூஸ் பண்ணுறாங்க, நிறைய சைட் எஃபெக்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வருது. ஸோ நெட்டில் செக் பண்ணி பார்க்குறப்ப யூடியூபர்ஸும் சரி, மற்ற பிளாக்ஸு, மற்ற வெப்சைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா Skinliteனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து அதிகமாக ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இந்த Skinliteோட சேல்ஸ் வந்து டவுன் ஆயிடுச்சு. ஸோ கம்பெனி திங்க் பண்ணுறப்ப ஸோ ஹவு டு இன்க்ரீஸ் அவர் சேல் எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப ஸோ ஒரு கொரிய கம்பெனி காண்டாக்ட் பண்ணுறாங்க. கொரியன் கம்பெனியில் போயிட்டு புது ஃபார்முலாஸ் எப்படி என்ன பண்ணுறது, என்ன டீட்டெயில் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணிட்டு புதுசாக ஒரு லான்ச் பண்ணியிருக்கிற ஒரு ப்ராடக்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த Skinlite Insta ஸ்கின் லைட்டனிங் க்ரீம் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் வந்து Zydus அப்படிங்கிற ஒரு கம்பெனி மார்க்கெட்டிங் ஏஜென்சி வச்சிருக்காங்க. மேனுஃபேக்சரிங் யூனிட் நம்ம இடத்துல வந்து 2 இடத்துல நிறுவிருக்காங்க. குஜராத் அண்ட் சிக்கிம் 2 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுஃபேக்சர் ஆகுது. ஸோ இந்த ப்ராடக்ட் எந்த அளவுக்கு வந்து ஒர்த்து இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பேக்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் கோல்டன் பேக்கிங் இருக்கு. நான் இமேஜ் எடுத்திருக்கேன், நான் இமேஜ் ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த ப்ராடக்ட்டோட டபுள் ஆஃப் த அமௌண்ட் இது கொண்டு வந்திருக்காங்க. பிகாஸ் இட்ஸ் டெய்லி யூஸ் பண்ணணும், பீப்புள்ஸ் வந்து நல்ல சேல் இருக்கணும், நல்ல ரிசல்ட் இருக்குன்னு நிறைய ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல சேல் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மோட்டிவேட்டில் கொண்டு வந்த ப்ராடக்ட் தான் வந்து பார்த்தா Skinlite Insta. இட்ஸ் அ பியூட்டி க்ரீம், மெடிசனல் க்ரீம் இல்லை, இட்ஸ் பியூட்டி க்ரீம். பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கான ஒரு சின்ன ஸ்லிப் கொடுத்துருக்காங்க. என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். அப்படின்னு வந்து பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம்ஸ் வந்து க்யூர் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் யூவி டேமேஜஸ்லேருந்து சன்லைட்டில் போகிறோம், யூவி டேமேஜ் ஆகுது, ஸ்கின் இரிட்டேஷன் வருது, இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறப்ப அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது. தென் மெலனின் சிந்தசிஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஆக்சுவலி இது பிரிண்ட் பண்ணியிருக்குது, பட் எந்த அளவுக்கு இதில் ஒர்க் ஆகுது என்ன நம்ம சொல்ல முடியாது. ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ், ஹாலஜன் அண்ட் எலாஸ்டின் இருக்குது. ஸோ நம்மளை எங்கே வச்சுக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்கின்னோட எலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஷியா பட்டர் இருக்கிறதுனால உங்களுக்கு விட்டமின் இ அண்ட் டி விட்டமின்ஸ் இருக்குது. ஸோ இட்ஸ் வெரி குட் அமேசிங் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இப்போ ஃபஸ்ட் டைம் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். என்னோட கஸ்டமர்ஸ் ரிவ்யூஸ் எல்லாமே நான் இனிமேல் தான் கலெக்ட் பண்ணிட்டு நான் போடணும். பிகாஸ் என்னோட ஒரே ஒரு சந்தேகம், ஸோ ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட் ஃபெயிலியரான ப்ராடக்ட் அதே நேமில் அதை மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் ஒரு நல்ல ப்ராடக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஹைட்ரோகுயினோன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் ஸ்டிராய்ட்ஸ் அதில் பழைய ப்ராடக்ட்டில் இருந்தது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ரோகுயினோன் இல்லாமல், ஸோ டெட்ரலின் இல்லாமல் உங்களுக்கு வந்திருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பிகாஸ் எல்லா கம்பெனியுமே ஸ்டாண்டர்ட் கீப் பண்ணுறது. இப்போ நிவியா எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிவியா வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் எல்லா அதோட பாடி லோஷனும் சரி, அதோட பெர்ஃப்யூம் சரி, மெயின் பேஸ் ஃபார்முலா வந்து ஒரே சேம் தான். அதோட ஸ்மெல் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நிவியா ப்ராடக்ட் எல்லாமே நியர்லி ஒரே சேம் ஃப்ராக்ரன்ஸாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி Skinlite பொறுத்த வரைக்கும் சோப்பாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா பேஸ் ஃபார்முலா தான் இருக்கும். ஸோ இதில் கண்டிப்பாக ஹைட்ரோகுயினோன் இருக்குது அப்படிங்கிறது வெரி டிரான்ஸ்பரன்சியாக தெரியுது. பட் இல்லை அப்படின்னு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. பட் இன்கிரியன்ஸை செக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இன்கிரியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நேச்சுரல் ஃப்ரூட், பிளான்ட் அண்ட் ஃப்ளவர்ஸ் அதோட எக்ஸ்ட்ராக்ட் தான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இதில் ஓப்பனாக இதில் 100% டிரான்ஸ்பரன்சியாக உங்களுக்கு வந்து இன்கிரியன்ஸ் எதுவுமே பிரிண்ட் பண்ணலை. ஸோ இதில் வந்து ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ பீப்புள்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் நீங்களே ஒரு ஓன் டெசிஷன் எடுத்துகிட்டு இந்த ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராப்ளம்ஸ் 1000-2000 ருபீஸ்க்கு டாக்டர் ஃபீஸ் அந்த மாதிரி செலவு பண்ணுறது நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் ஒரு ஸ்கின் எக்ஸ்பர்ட் கிட்ட, வெல் சர்டிஃபைடு ஸ்கின் எக்ஸ்பர்ட் கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எடுங்க அப்படின்ட்டு தான் நான் பழைய வீடியோலையும் சொல்கிறேன், இந்த வீடியோலையும் சொல்கிறேன். தென் இது மார்க்கெட்டிங் யார் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா Zydus Liva அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டை பற்றி உங்களுக்கு என்ன டவுட்ஸ், என்ன பெனிஃபிட்ஸ், என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும்னாலும் நீங்கள் அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அந்த நம்பர் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இண்டிகேஷன் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம்ஸை க்யூர் பண்ணுது. தென் இன்ஃப்ளமேட்டரி அதுவும் க்யூர் பண்ணுது. ஹவு டு அப்ளை, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறது நார்மலாக வந்து ஃபேஸ் க்ரீம்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான். ஸோ நான் மினிமம் குவான்டிட்டி எடுத்துகிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ ஸ்கின் அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் லைட்டாக அப்ளை பண்ணிகிட்டே இருந்தாலே அதுவே போதும். ஸோ Skinlite Insta ஸ்கின் லைட்டனிங் க்ரீமோட நம்ம அன்பாக்சிங் பார்த்துடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பார்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸலண்ட்டான கோல்டன் கலரில் நல்ல ஷைனிங்காக நல்ல சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே சீல் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு Zydus அவங்க மார்க்கெட்டிங் ஏஜென்சி இருக்குல்லையே அவங்க சீல் பண்ணியிருக்காங்க. தென் Skinlite அதே சேம் லோகோ அந்த ஓல்டு க்ரீமில் இருந்த லோகோ தான் வந்திருக்கு. தென் Insta ஸ்கின் லைட்டனிங் க்ரீம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் கலர் நல்ல ஷைனிங்காக கொடுக்குறதுக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே சேம் தான். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ஷன் ஃபார் யூஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சொல்லியிருந்தேன் ஸ்மால் குவான்டிட்டி எடுத்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 2 கம்பெனியோட 2 மேனுஃபேக்சரிங் யூனிட்டோட அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. Zydus மார்க்கெட்டிங் கொடுத்துருக்காங்க. தென் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த மார்க்கெட்டிங் ஹெல்த் கேர் லிமிடெட்
ஓகே அது இல்லை சிக்கிம் இங்கே இருக்குது டெக்னிக்கல் கொலாபரேஷன் வித் நேச்சுரல் கொரியா கம்பெனி லிமிடெட். ஸோ கொரியா கம்பெனி இது ஃபஸ்ட் டைம் கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு தெரியல. ஸோ உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வில் சி. ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ உள்ளே இருக்கிற இந்த அழகான ஒரு டியூப் இருக்குது. டியூப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட் எல்லோ இஸ் க்ரீன் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே சேம் அது எல்லாமே பிரிண்ட் ஆகிருக்கு. எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் உள்ளே வேறு ஸோ யூஷர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம பேசின விஷயந்தான் அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. எப்படி ஸ்டோர் பண்ணுறது, ஸோ எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது, ஸோ என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது, ஸோ ப்ரெக்னன்சி டைமில் யூஸ் பண்ணக்கூடாது, தென் சில்ட்ரன்ஸ் 12 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிறவங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. தென் விட்டமின்ஸ் இருக்குது, எஃபெக்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ஸை பற்றி டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. பெனிஃபிட்ஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஹவு டு யூஸ், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இதுதான் அன்பாக்சிங். ஸோ உள்ள க்ரீம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம காமிச்சிடலாம். சிம்பிள். இட்ஸ் ப்ரௌன் கலர். ஸோ போட்டோன்னே நல்லா அப்சர்வ் ஆகிடுது. ஸோ ஃபைனலாக கடைசியாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அந்த க்ரீம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். பிகாஸ் எவ்வளவோ நல்ல பியூட்டி க்ரீம்ஸ், பியூட்டி ப்ராடக்ட்ஸ் நிறைய எவ்வளவோ இருக்குது. டோன்ட் கோ வித் திஸ். ஸோ இதில் வந்து ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இருக்குது. ஸோ அப்படி போகணும். அப்படி வந்து இது வந்து மெடிசனல் ப்ராடக்ட். இது எடுத்துக்கினா ஷார்ட் டேர்முக்கு தான் நீங்கள் எடுத்துக்கணும். அதுவும் வந்து டாக்டரோட அப்சர்ஷனில், டாக்டரோட அட்வைஸில், அவங்களோட இதில் தான் நீங்கள் எடுத்துக்கணும். மற்றபடி நீங்களாக டெசிஷன் எடுத்துகிட்டு ஸ்கின்லைட் எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னோட கடைசியான பதிவு. ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.